எப்படி வண்டி புதஞ்சு கிடக்கின்றாரு மழை பெஞ்சா அப்படிதான் போக வேண்டிய நிலைமை இதாலே வேற நேரம் இப்படிதான் போவோம். முதலே பார்த்து போங்க. இவங்களெல்லாம் இப்போ வந்து அந்த சின்னவத்தைக்கு போகிறவங்களாம் நிறைய காலைல நீ அந்த மூணு பார்த்தீங்களா பாம்பு முதல் ஏதோ ஒரு இதாக போகுது. நாங்கள் நடந்து போகிறத நீங்கள் நினைப்பீங்க குளங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இல்லை. இது வந்து நர் ரோட் வீதி. அதாவது தண்ணி வேகமாக இழுத்துக்கொண்டு ஓடுனதாம். அதான் ஒரு சைட்டுக்கு இழுத்து போய் அப்படி இறக்கிட்டான் வந்து. ஓ மை காட் இழுக்குதுரா. வணக்கம் தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, உண்மையில வந்து கதைக்கிற எல்லாம் அவ்வளோ தெளிவாக விளங்கும்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. என்னென்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ காத்தாகவும் மண் வந்து மழையாகவும் வந்து இருக்குது. ஒரு பாருங்க இங்கே தண்ணியை வந்து ஸோ இது வந்து எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் நிறைய பேர் மட்டக்களப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது பற்று பாலத்துலேருந்து எங்கட ஊர் அதாவது படுவாங்கரைக்கு வர ஏரியா சைட் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியால் தாண்டி இருந்தது. இந்த ரோட்டால் வந்து போகிற அளவுக்கு வந்து இருந்தது. இப்பையும் வந்து இன்றைக்கு திடீரெண்டு ஏதோ ஒரு கான் ஒன்று திறக்கப்பட்டிருக்கான். அதாவது ஒரு இதொண்டு என்ன சொல்கிறது, ஒரு குளம் ஒன்று வந்து திறக்கப்பட்டிருக்கான். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ தண்ணி இந்த அளவில் போய் கொண்டிருக்கு நோமலாக. ஆனால் இப்படி தான் போன வருஷம் இருந்து திடீரெண்டாப்போ வந்து இதெல்லாம் வந்து தாண்டு போக முடியாத அளவுக்கு வந்து இருந்தது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு ஆக்கள் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லி நோமலாக ஓரளவு தண்ணிக்கு இஞ்சளவு காட்டு. ஸோ இந்த சைட் பக்கம் வந்து ஓரளவு, அதாவது சைட்டில் ரோட்டில் ஓரளவு தான் வந்து தண்ணி நிற்கி. இந்த டைம் உங்களுக்கு தெரியும் மாறி காலம்ன்றதால வந்து மழை பெய்து கொண்டு இருக்கும். இந்த டைமில் வந்து நிறைய இடங்களில் வந்து இந்த அனர்த்தங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஏற்பட்டிருக்கும். இன்றைய நிலவரப்படி வந்து நாடு எப்படி இருக்குன்றதை வந்து அதன் மெடிக்கல் சைட்டில் வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டப்போகிறேன். வீடியோ யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாதை என்று சொல்லலாம். அதாவது எழுவாங்கரை பக்கம் இருந்து படுவாங்கரைக்கு வாரன்னு சொல்லி சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு பாதை. இந்த பாதை போன வருஷம் மூடப்பட்டதால் வந்து கண்டிப்பாக இதால் வந்து ஒருத்தருமே போயிடாத நிலைமைக்கு வந்து இருந்தது. இப்பையும் வந்து திரும்பியும் அதே மாதிரி தான் போகுது போல தெரியலை. தொடர்ச்சியாக வந்து இந்த மழை பெஞ்சு கொண்டு இருந்தால் நிறைய அந்த குளங்கள் நிரம்பி அதுக்கப்புறமா வந்து திறக்கப்படுவேன். அதிகளவாக தண்ணி போனால் அதில் போயிடாது. அது வந்து ஏன்னா வைக்க இழுத்துட்டு போயிடுவேன். கட்டாலெல்லாம் வந்து நோமலாக வந்து முதல்ல போகலாம். ஆனால் வந்து இப்போ அந்த தண்ணி நிற்கிறதுல வந்து அதெல்லாம் போகலாம். பழமையாக மழை பெஞ்சால் அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்துடும். தண்ணிக்கால போகிறது ஒரு ஜாலி தான்டா. ஆனால் என்ன அம்மா நீ நோமலாக இழுக்குதுடானா அப்படியே அண்டே இது கடுமையாக போனால் தான் மோட்டரை இழுத்துட்டு போயிடும். இழுக்குதுடா நோம்பு இழுக்குதுடாப்பா. தண்ணி வேகமாக ஓடுது. உண்மை என்ன இருந்தாலும் ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு உயிரை கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. தொடர்ச்சியாக மழை இப்போதான் கொஞ்சம் விட்டுருக்கு. இப்போ 2 நாளாக பெஞ்சு கொண்டே இருந்தது. வெளியில் போகவே இல்லை. அப்படியே மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. ஆனால் உங்களுக்கு நாங்கள் காட்டிட்டு போவோம் அந்த மூத்து வர இதெல்லாம் வந்து திறந்து விட்டவங்க, அதை வட்டி விட்டவங்க அதில் கொஞ்சம் தண்ணிகள் எல்லாம் வந்து ஓடி இருக்கும். இப்போ வந்து திரும்ப மழை பெஞ்சால குளங்க நிரம்பினதால வந்து அந்த வான்கள் திறக்கப்பட்டால் இப்படித்தான் இந்த இதெல்லாம் தாண்டும். முதல் வந்து இந்த ரோட்டால் வந்து போயிடாது. ஸோ அதாவது போன வருஷம் இதே டைமுக்கு வந்து இந்த ரோட்டால் போயிடாத அளவுக்கு இருந்தது. தண்ணி வந்து போய் கொண்டு இருந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த ரோட்டில் 2 சைட்டும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த வெள்ளை கலரில் வந்து நாட்டியிருக்காங்களா. அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் அளவு வந்து, அதாவது சம்டைம் இந்த ரோட் தாண்டா வந்து அதில் வாகனங்கள் போகலாமோ இல்லையோன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து இந்த ரோட் கட்டையில் வந்து அந்த தண்ணீர் அளவுக்கு
குறிக்கக்கூடிய மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இங்கேருந்து இந்த ரோட்டில் ஃபுல்லாக நாட்டி வச்சுருக்காங்க. அதாவது போன வருஷம் அந்த பிரச்சனைக்கு பிறகு தான் இது வந்து செட் பண்ணவங்க. இது வந்து இங்கே பக்கம் அந்த கிரவல் போடுறதுக்காக வந்து செஞ்சவங்க தானே. அப்போ வந்து கிரவல் போடலை. அதுலேருந்து போய் யாராச்சும் மிஞ்சால ஒன்று பைக் இறக்கிற கூட வாகனங்கள் இறக்கிற கூடாதுன்றதுக்காக வந்து அந்த மஞ்சள் கொடி வந்து குத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் கொண்டு இறக்கினாண்டா சரி. அந்த ரோட்டை கொஞ்சம் பெருப்பிச்சு அடிச்சிருக்காங்கடா. அதான் போல இஞ்சி சைட்டை பார்த்தியா அந்த கிரவல் போடலே ரோட்டை கொஞ்சம் பெருப்பிச்சிருக்காங்க. இஞ்சால அந்த திரும்ப இது அடிச்சிருக்காங்க, ஹோங்கோலிட் அடிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஃபுல்லாக அடிக்க போகிறாங்களோட. என்னடா அது நேரத்தோட ஒருமிக்க பெருப்பிக்கிறாங்கடாப்பா. இப்படிதான் நம்மளோட நாடு. தண்ணி போக போக கூடி கொண்டு வந்துருக்கு போலடாங்க. ஒரு ஆள் வாராங்க தான் பார்த்து கொண்டு நிற்கிறேன், வெயிட் பண்ணி கொண்டு ஆள் வரட்டும். என்ன வெட்டிட்டு வர்றாங்க? எங்க வெள்ளம்பாக்க வந்தீங்கள? அதில் போகுது இல்லை, தண்ணி போய் கொண்டிருக்கா? தண்ணி போய் கொண்டிருக்கா உள்ள? அதான் இப்போ இதை எடுத்துட்டு அங்கே போகிறோம். நாள் வருது பார்த்து நிற்க அடுத்தது. இது என்ன பொறுத்த கூட்டிட்டு போகல. எங்கே ஏதோ வான்கால திறந்துருக்காம ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. தெரியல. வாங்க வாங்க. என்னடு விளங்கல? ஓ ஹோரோட்ல இல்லை, எதுவும் வரல. இது மட்டும் தந்துறாங்க. என்ன பிறகு நலமா எப்படி பார்த்தீங்களா? டேய் அது இப்போ நோமலா தான்டா போகுது தண்ணி. இந்த அங்கே போக விடுறாங்க இல்லையா தம்பியாக சொல்கிறோம். போமா பாங்க. ஓகே, இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டு கொஞ்சம் மட்டத்தில் இருக்குண்ணே தண்ணி ரோட்டில் ஏறுறதுக்கு. அந்த இடத்துல வந்து அப்படியே ரோட்டில் ஏறுது. இது எந்த இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளாவளி பிரதேசம். அதாவது வெள்ளாவளியில் வந்து அப்படி இருக்கு காட்டுறேன் பாருங்க. நோமலாக வருது தண்ணி வலிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கு. ஓ மை காட். இதெல்லாம் அப்படியே தாற்றம் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சு தேஞ்சா இந்த மழை தொடங்கிது திரும்ப. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மண்டூர் பகுதி, அதாவது இங்கேருந்து வெள்ளாவளியிலேருந்து மண்டூருக்கு போகிறவங்க நிறைய பேர் வந்து இந்த மழை பெய்கிற டைமில், அதாவது இந்த டைமில் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அந்த ரோட் வந்து கடும் பனி பண்ணுறதால வந்து அதெல்லாம் தண்ணி எல்லாம் ஓடி வர்றதால வந்து அப்படியே தாட்டுடும். போன தரம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த இருக்கிற இந்த ரோட்டெல்லாம் வந்து வந்த தண்ணி அடிச்சுட்டு அப்படியே கிளப்பி கொண்டு அடுத்த பக்கம் வச்சுருந்தது. அந்த ரோட்டே இல்லாமல் இருந்தது பார்த்தா. ஸோ உண்மையிலே இது இப்போ யாரை குறை சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. ரோட்டு போட்டவங்களா இல்லைன்னு சொல்லி சொன்னால் தண்ணி இப்படி வேகமாக வந்ததாலேயோ நடந்த பிரச்சனை தெரியல. ஆனால் என்ன தண்ணி வேகமாக வந்தாலும் ரோட் கொஞ்சம் நல்ல மட்டும் இருந்தால் அப்படி இருந்திருக்கு. ஆனால் தெரியலை, அப்படியே அடித்து கொண்டு தூக்கி அடுத்த பக்கம் வச்சுருந்தது. எல்லாம் போன தரம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இப்பயும் நிறைய பேர் வந்து அங்கே போகையில் அது நிலைமையில் நிற்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறேன், மண்டூர் பக்கம் வந்து போகையில் அது நிலைமையில் நிற்கிறாங்களா. அங்கால பட்ருப்பில் இருந்து மண்டூருக்கு வரேன்னு சொல்லி சொன்னால் ஒரு வழி பாதை இருக்குது. அங்கேயும் வந்து அந்த தண்ணிக்குள்ளால் போகிற அந்த பாதை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அந்த பாதையினூடாக தான் பயணம் செய்வாங்க. உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டால் அங்கால போயிடா ஒரு இடக்குன்னு. போன தரம் வந்து இந்த ஏரியாவில் நிறைய இழப்பு நடந்தது. அதாவது என்ன சொல்கிறேன், ஒருத்தர் இறந்திருந்தவர் தண்ணியில் அடிச்சுட்டு போய் அடுத்த பக்கமாக போய் இறந்திருந்தவங்க, அடுத்த இந்த பைக்கில் அவங்க வந்தவங்கெல்லாம் அடிச்சுட்டு போய் வந்து நிறைய அசம்பாவிதங்கள் நடந்திருந்தது. அதால் இந்த டைமில் முன்னுக்கே வந்து அந்த இது வச்சுருக்காங்க, பாதுகாப்பு வச்சுருக்காங்க, போகக்கூடாதுன்றது வந்து சொல்லியிருக்காங்க. பாருங்க இங்கே வந்து போயிடல ஆகல. இனி வந்து இங்கே வந்து போயிடாதுடா. நீ அங்கே ரங்காலையும் தாட்டுப்பட்டுடா போயிடா.
இந்த பக்கம் தானே போகலாம் மாட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இஞ்சால ஏரியா சைட் பக்கம் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி நிற்கிற ஏரியா வந்து, அதாவது வெள்ளாவளியிலிருந்து மண்டூருக்கு போகிற பாதை. போன தரம் வந்து இந்த இடத்துல வந்து நிறைய இழப்பெல்லாம் வந்து நடந்திருந்தது. அதால் வந்து இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு இஞ்சால போயிடாதான் ஒரு தரம் வந்து இப்படி தான் போன தரம் என்ன சொல்கிறது, உயிர் ஆபத்துகள் நடந்தால வந்து பாதுகாப்புக்காக வந்து இராணுவ படையை வந்து விட்டுருக்காங்க. அதாவது இப்பயும் வந்து ஆபத்து என்னன்னு சொன்னால் இப்போ இங்கே பக்கம் குளங்கள் திறந்தா, அதாவது கினியாக்கள் அப்புறம் கொஞ்சம் உன்னிச்ச குளங்கள் திறந்தா இந்த வழியால் தண்ணி அடிச்சு தோடும் தானே ஆக்கள். அதெல்லாம் இப்போ இப்போ இதுக்கு அங்கே விடுறாங்கல்ல பொறுத்துறாங்க இல்லை. ஸோ இப்போ இஞ்சால் சைட் பக்கம், அதாவது இங்கேருந்து அங்கே என்ன ஏரியா அது வந்து அங்கே வந்து ராணமடு சின்னவத்த பாதை வந்து அதுவும் ஃபுல்லாக தண்ணியால் இது மூழ்கி இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஏரியா சைடு வந்து போயிடாது போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வந்து. அப்போ அவங்கள்ட்ட பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். அங்கே பக்கம் தண்ணி வந்து நிறைய அடிச்சு கொண்டு வருதான். இப்போ நாங்கள் இதை காட்டுறோம் இந்தியாவில் ஏரியா, அது வந்து பாலேரி விட்ட ஏரியான்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பக்கம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கேயும் ஃபுல்லாக தாண்டிட்டு போகிறேன்டா. உண்மையாக வந்து இந்த மழை பெய்கிற டைமில் நிறைய மக்கள் இங்கே பக்கம் இருக்கிற படவங்கரை சைடில் இருக்கிற மக்கள் நிறைய இந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த பிரச்சனையை தான் எதிர்கொள்வாங்க போயிடாத நிலைமையில். பைக்கை கொண்டு போயிடல இஞ்சால தாண்டிட்டு முழங்கால தண்ணியில் போய் கொண்டிருக்காரு. ஓ, ஜம்பர் ஓட்டிக்க நீ ஒருக்கா போய் காட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு. இதில் வாகனங்கள் ஒன்றும் போய் இனி நம்ம இதுக்கு கீழே அந்த இதை கட்டி தான் போகணும். அந்த ஐயா வந்திருக்காரு அவளை. ஐயா போகலாமதாலே நீங்க தண்ணிக்கார வந்திக்கல உலடகு அந்த ஃப்ரெண்டு கிடக்கு வாங்க பாப்போம். வாங்க பாப்பா கிட்ட போய் பார்த்துடும். வாங்க போயிடும். முதல்ல அந்த மூணு பார்த்தீங்களா பாம்பு முதல்ல ஏதோ ஒரு இதான் போகுது. நீ சும்மா இருக்கிறேன். என்னடா போகுது, என்ன போகுது அந்த போது பார்த்தீங்களா? இது நானே பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன் எதிர் திசைக்கு போகும் இல்லை. அம்மா எப்படி எந்த அளவுக்கு தண்ணி நிற்க தெரியுமா காட்டுறேன். அம்மா இது வந்து இப்போ நாங்கள் நடந்து போகிறத நீங்கள் நினைப்பீங்க குளங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. இது வந்து நர் ரோட் வீதி, அதாவது இதில் போய் தான் நாங்கள் அந்த பாலேரி வட்டைக்கு போகிறோம். என்னடா அதாவது தற்காப்பா வர பாதுகாப்பா இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த இடத்துல அங்கேருந்து ஒரு வாகனம் ஒன்று கொண்டு வந்தவங்க. அதான் உண்மையிலே இந்த இப்படி தண்ணி போய் கொண்டிருக்க பாதையால் வந்து பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வழியால் ஒரு டிப்பர் ஒன்று வந்து கொண்டு இருந்தது. அது வந்து சரியாக அந்த பாதை தெரியாமல் கொண்டு இறக்கி விட்டுட்டாங்களோ, எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க, எப்படி கிழிஞ்சு கிடக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நம்மளும் ரோட்ல சைட்டுக்கு போகிறோமா இல்லை முன்னுக்கு போகிற மாதிரி தெரியல. அதே ஓண்டா பள்ளத்தை இறங்கினா சரி, அதுக்கு தாண்டா வேலியெல்லாம் போட்டு தெரியுது. எப்படி வண்டி புதஞ்சு கிடக்குன்றாங்க. அப்படியே சைட்டை ரோட்டை விட்டு வழியில் இறக்கிட்டாங்களே, ரோட்டை விட்டு வழியில் இறக்கிட்டாங்கள்டா. பார்த்து போங்க. இவங்களெல்லாம் இப்போ வந்து அந்த சின்னவத்தைக்கு போகிறவங்களாம் நாங்கள் எப்படி போவீங்கன்னு சொல்லி கேட்க இங்கேருந்து இப்படி நடந்து அங்கே வந்து சக்கிலாம் போவாங்களாம். பாருங்க, உண்மையிலே வந்து பயணம் என்ன செய்யறது கூட கஷ்டம். அப்போ வேலைக்கு போகிறவங்களாம் என்ன செய்வாங்க? அந்த வேலைக்கு போகிறாங்க இப்போ தோணி போட நாளைக்கு எப்படி கிடக்குன்றது. இதான் உண்மையாக வந்து வழிமறிச்சதுக்கு என்ன காரணம் என்னன்னு தெரியுமா? பார்த்தியா இதான், அதாவது பாம்புடா. ஆமா முதலே சும்மா பீதியை கிளப்புறீங்க. அம்மா பாம்பட்டி சின்ன செய்தி சொல்லி அவங்க முதல்ல பெரிய செய்தி சொல்லி போடுறாங்க. இங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக போயில. அது எப்படி கிடக்கண்டு பாருங்க, வண்டி ஃபுல்லாக இறக்கி விட்டாங்க தெரியாம பாதையை விட்டு. அங்கேயும் போயிலாடா. இப்போ எந்த இது திறந்தால இந்த தண்ணி வந்து அடிக்கணும். அந்த நவகிரி குளம் திறந்தால எப்படி இறங்கி போய் இருக்குன்னு பாருங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு கவுண்டியோ இல்லை வேற இயந்திரம் வந்து இழுக்கலாம் வந்து.
இப்போ அங்கே இராணுவத்தாக்கள் வந்து அந்த மறைச்சங்கள் தானே எங்களை போகணும்னு சொல்லி அந்த பாதை இங்கெல்லாம் இருக்குது பாதை தானே இதால் போகும் வந்து நினைக்கிறேன் இந்த இருக்குது இதால் வந்து அப்படி போகும் அந்த பாதை அங்கே வந்து ஃபுல்லாக தாண்டிட்டு போகல இப்போ நாங்கள் அங்கே போனாங்களோ அப்போ அந்த அண்ணாக்கள் சொன்னவங்க அங்கே சைட்டில் போக தேவையில்லைன்னு சொல்லி அப்போ அதான் நாங்கள் திரும்ப வந்துடுறாங்க என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வேகமாக இழுத்து கொண்டு ஓடுனதாம் அதான் ஒரு சைட்டுக்கு இழுத்து போய் அப்படியே இறக்கிட்டான் வந்து இப்போ வந்து அந்த கவுண்டியை பார்த்து கொண்டு நிற்கிறாங்க இழுக்கிறதுக்கு அதாவது இந்தியாவில் இருக்கிற குளமோட நவகிரி குளம் சொல்லி அந்த குளம் திறந்ததால அந்த தண்ணி டக்குண்டு பாஸ் ஆகினதாம் சொல்லி அவங்க வந்திருக்காங்க ரோட்டில் அப்படியே அந்த அந்த பக்கத்துக்கு ஒதுக்கி கொண்டு போயிடுச்சு கிட்டத்தட்ட எந்த அளவு வாழ முடியல பாருங்க இங்கே இருக்கு நான் இதுவரைக்கும் அந்த கிட்டத்தட்ட முழங்கால அளவு வாழறதுக்கு கிட்டத்தட்ட பாப்பமாக இருக்கேன் அங்கால சைடு இன்னும் ஆழமாக இருக்குமா அப்படின்னு சொன்னவங்க தண்ணிகள் இன்னும் இப்படி அந்த வெள்ள காலங்களில் வந்து வெள்ளம் பார்க்கறதுக்கு வரோம் அதுக்கு வரோம் இதுக்கு வரோம்னு சொல்லி வந்து தண்ணிக்குள்ள இறங்க வேணாம் வேண்டாம் ஒரு 5-6 பேர் ஆக்கள் நிற்கக்குள்ள இறங்குற வேறு விஷயம் இப்போ நாங்களும் ஆக்கள் போனதை பார்த்து நம்ம வந்தவனே அப்படி இல்லாட்டி நாங்களும் இறங்கியிருக்க மாட்டோம் தயவுசெய்து இறங்க வேண்டாம் வேண்டாம் இப்போ எந்தெந்த டைமில் எப்படி இப்படி தண்ணி கூடும் குறையும் தெரியாது இந்த வாகனத்துக்கு நடந்த நிலைமை வந்து நமக்கு நடக்கலாம் இப்போ நம்ம வரக்குள்ள இப்போ தண்ணி அங்கிருந்து அடிச்சு வர மாட்டோம் நம்மளே அடிச்சுட்டு போயிடும் அதான் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தண்ணி வந்து கடுமையாக அதாவது அந்த ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தம்பிக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கக்குள்ள வந்து நான் அதை கடந்து போயிட்டு திரும்ப வந்து நான் வரைக்குள்ள வந்து தண்ணீர் மட்டம் வந்து கூடி இருந்தது அதான் நான் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் வந்து அந்த சைடில் அந்த வெள்ளை கட்டைகள் நாட்டி அதில் வந்து நம்பர் அழிக்காங்க எத்தனை மீட்டர் தூரத்தில் வந்து தண்ணி போகுதுன்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்து ஸோ பார்ப்போமா தொங்கல் எத்தனை பேர் நிற்காங்க அதாவது வெள்ளம் பார்க்குற குஷியில் நிற்காங்க இப்போ எல்லாரும் அதான் அவதானத்தோட சரி சரி மக்கள் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு விளங்கல எப்போ அந்த இது முடிய போகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த என்ன சொல்கிறது அந்த வரிசை முடிய போகுதோ அப்போ வந்து டக்குன்னு சொல்லுவாங்களோ வந்து உலகம் அழிய போகிறது ஒரு பெரிய அனர்த்தம் பெற போகிறது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷமும் கடக்கைக்குள்ளே இந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு உண்மையிலே வந்து அது என்ன சொல்கிறேன் பயமுறுத்தாடி கொண்டே இருப்பாங்களா அது சம்மந்தமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டும் இருக்கும் இந்த வெள்ளம் பாரது போன தரம் வந்து நான் யாழ்ப்பாணத்தில் பட்டுட்டேன் யாழ்ப்பாணத்துலேருந்து நான் எங்கள்கிட்ட வீட்டை வரையில நிலைமை என்னென்னு சொல்லி சொன்னால் அவ்வளோ தண்ணி ரிங்கோ கடந்த தண்ணி போய் கொண்டு இருந்தது அதுக்கப்புறமா வந்து நிறைய காலைல நீ காலைல 60 பேருக்கு நடுவுக்கு ஐயா வணக்கம் எங்க போறேன் எங்க எங்க எந்த இடம் நீங்க நான் கோட்டக்கல்லாறு இருக்கிற அலியார் வாட்டைக்குள்ள இப்போ இப்படி மழை பெஞ்சா அப்படி தான் போக வேண்டிய நிலைமை இதாலே வேற நேரம் இப்படி தான் போவோம் வெள்ளை வேற பாதையில் ஒன்றும் இல்லையே வேற பாதைக்கு நாம தான் போட்டு எடுக்கணும் கவனம் அப்போ வந்துருங்க அதில் ஒரு வண்டி உண்டு கழிஞ்சு அங்கே என்ன கவனம் அதில் போய் பழக்கண்டா அதில் வந்து போயிருப்பாங்க வந்து அதுதானே இப்போ அவங்களே பழக்கம் தானே இப்போ எத்தனை வெள்ளம் பார்த்துருவாங்க அதாவது 2011ஆம் ஆண்டு போட்ட வெள்ளம் பெரிய வெள்ளம் ஒன்று கடும் வெள்ளம் அது எங்களை வீட்டில் தண்ணி வந்தது தெரியுமா தெரியாது எங்க ஒரு நாள் ஏறாது எங்களை வீட்டுக்குள்ள வாஜப்படியில் தவக்கலை வந்து வடுக்கு பார்த்த தண்ணி நீங்க மட்டமா சும்மா தண்ணி வராத கிழமை நிவாரணத்துக்கு பதிஞ்சா ஆய் வாடி தந்தவங்க வச்சுட்டு இருந்தவங்க வெள்ளம் பார்க்க போகிறாங்க தான் உண்மையாக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த வெள்ளம் பார்க்கறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்காங்க ஸோ உண்மையாக வந்து அப்படி போனாலும் சேஃபாக இருங்கோ கவனமாக இருங்கோ என்ன ஒரு எடுத்துகிட்டு போய் நாளைக்கு அது பிரச்சனை வந்து தண்ணி தானே சொல்லி கேரளா சேர்ந்த மாட்டோம் அதே தண்ணி நமக்கு எம்மா மாறக்கூடும் அதான் போன வருஷம் இதே இடத்துல அதாவது இராணுவத்தால் மறைக்கப்பட்ட அதுக்கு அங்கால இடத்துல வந்து நிறைய உயிரிழப்புகள் நடந்தது நாங்களும் வீடியோவில் வந்து போட்டிருந்தோம் ஒரு ஆள் இப்படி கடக்கிறது போய்கள் வந்து எடுத்துகிட்டு போனது தெரியும் போட்டிருந்தோம் ஆனால் அவர் காப்பாற்றப்பட்டாருன்னு சொல்லி வந்த ஒரு தகவல் உண்டு தெரியல ஒரு ஆள் உயிரிழந்தவர்ன்ற மாதிரி தான் சொன்னவங்க வந்து ஒரு டிராக்டர் மெஷினோட அப்படியே கவுண்டது மிதிக்குது அப்படியே டிராக்டரோட கொண்டு கவுண்ட் விழுந்தது ஓகே இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே என்ன சொல்கிறேன் அந்த தண்ணி போய் கொண்டிருக்க அந்த இடங்களில் வந்து இந்த பீச்சு தொழில் செய்கிறவங்க தானே பீச்சு தொழில் செய்கிறவங்க சில டைமில் வந்து இங்கே பக்கம் நிறைய பேர் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு வந்து இந்த பீச்சு தொழில்ன்றதை தாண்டி வந்து அவங்க எல்லாருமே வந்து வலை வச்சிருப்பாங்க அப்போ அவங்க வந்து இந்த டைமில் வந்து மீன் பிடிக்கிறது வந்து கூடனே இங்கே பக்கம் வந்து அப்படியே வீசி கொள்வாங்க இல்லை அதாவது இப்போ அந்த அந்த ஒளிசீராக்களையும் தாண்டி இப்போ சும்மா வீட்டில் இருக்கிறார்கள் சும்மா ஒரு தூண்டல் எடுத்துட்டு வரது வலை இருந்த வலையை எடுத்துட்டு வந்து பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது நாங்களும் இப்படி தான் அன்றைக்கி தூண்டல் போட போகிறோம் எல்லா மீன் பிடிக்க போகிறேன் இந்த இங்கே பக்கம் தெரியும் உங்களுக்கு வந்து படுவாங்கரை சைட் பக்கமே நிறைய இங்கே பக்கம் அந்த ஆற்று தொழில் செய்கிறவங்க வந்து கூட அப்போ இந்த டைம்களில் வந்து நார்மலாக என்ன சொல்ல மீன் பிடிக்கலாம்னு சொல்லி சொன்னால் அந்த அவங்களும் வந்து மீனை பிடிச்சி கொள்வாங்களே ஸோ உண்மையாக வந்து இந்த டைமில் வந்து நல்லா தான் இருக்குது இந்த கிளைமேட் எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து நல்லா இருக்குது சந்தோஷம் உங்களுக்கெல்லாம் அப்படி வச்சா வீட்டில் இறக்கலான்னு ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையாக இஞ்சல பக்கம் அதாவது மண்டூர் பக்கம் போயிடலாம் இல்லாமல் அடுத்தது வந்து அங்கே பாலேரி ஓட்ட பக்கம் வந்து போயிடலாம் உங்களுக்கு தெரியும்
மட்டக்களப்பு பாலேரி வட்டையும் அதை தாண்டி வந்து மண்டூர் பகுதிக்கு வந்து இந்த வெள்ளாவளி ஊடாக போய் வந்து போக இயலாது. ஸோ என்ன சொல்லிச்சுன்னா 2 பக்கம் வந்து அப்படியே தண்ணி ஃபுல்லாக வந்து நிற்கி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த நாங்கள் காட்டியிருப்போம் அந்த வானம் வந்து பிரண்டு இருந்த மாதிரி நல்ல காலம் அது ஃபுல்லாக பிறல் இல்லை. நம்மளை அப்படி இறக்கினா போய் வந்து நீட்டாடிட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன் வந்து ஏன் பாதை தெரியாமல் போய் இறக்கின நீங்களோன்னு சொல்லி கேட்க இல்லையாம். ஸோ தண்ணி அந்த டைமில் வந்து இழுத்து கொண்டு வந்தேன். ஆமாம். இல்லை அதாவது இப்போ இந்த ரோட்டில் நிற்கிற தண்ணி வந்து தேங்கி நின்றாலும் பரவாயில்ல, அந்த 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 வழியில் போயிருக்கலாம். அந்த தண்ணி வந்து ஓடிக்கொண்டிருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் பார்த்து அவதானமாக தான் போகணும் அதில் போகல. ஆனால் நாங்கள் இப்போ போன டைம் வந்து நோமலாக தண்ணி அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கு. ஆனால் அங்கே வந்து போகல. என்னன்னு சொல்லி தெரியல. ஒவ்வொரு வருஷம் முடிய கட்டமாக வந்து சொல்லுவாங்க இந்த வருஷம் அழிய போகுதுன்னு சொல்லி. அழிஞ்சா நல்ல தான் எனக்கு. அதுதானே அழிஞ்சா நல்ல. அப்படி சாரண்டா இல்லை ஒட்டு மொத்தமாக சாகணும்டா. பிரச்சனை ஒட்டு தெரிந்த பாப்படா. கண்டிப்பாக அப்படி செத்தா கொஞ்சம் நிம்மதியாக போய் சேரலாம். நம்ம மேலே போய் பார்க்கலாம். அங்கே நம்ம கிஷோர் கேமரா வந்து தெரியும். வாங்க வாங்க. நீங்க எப்படி செத்துனீங்க? அப்படி இருக்கிற மார்கழி மாதம் என்றாலே சந்தோஷம் தான். அதுவும் மெயினாக அந்த வெள்ளங்கள் வர டைம்ல ஸ்கூலுக்கு லீவ் விட்டுருவாங்க. ஒன்றில் ஓஎல் எக்ஸாம் இல்லை ஏஎல் எக்ஸாம் இருக்கும். இந்த முறை சரியா ஏஎல் எக்ஸாம் வந்துருக்கு. அது என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போகிறதா இருக்கட்டும், சமைச்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மார்கழி மாதம் மழை வந்தா இப்போ இது வந்து என்ன சொல்கிறோம், அதிகமாக மழை பெஞ்சு கொண்டு இருந்தா இன்னும் எப்படி போகும்னு சொல்லி தெரியல. இப்போ இந்த ரோட்டில் வந்து அவடத்தில் கொஞ்சம் தான் தண்ணி நிற்கி, இங்கே அளவுக்கும் இல்லை. ஆனால் வந்து நம்ம மட்டக்களப்பு அந்த வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்குது, இப்போ வாரம் 30ஆம் தேதி வரைக்கும் கனமழை கிடைக்குமா. அதாவது வடக்கு மற்றும் கிழக்கு அந்த மாகாணங்களில் கனமழை கிடைக்குமா. அதாவது அந்த இலங்கை கிழக்கா வந்து தாளமுக்கம் இருக்கிறதால காற்றுடன் கூடிய மழை கிடைக்கும்னு சொல்லி இன்றைக்கு விடிய வீட்டை படுக்குங்கிற வீட்டு கரையோரம் தான் படுக்குன்னு அந்த அடிச்ச காற்றுக்கு உள்ளே இருந்து அண்டை சீட்டெல்லாம் அப்படி அடிச்சு கிளப்ப தொடங்கிட்டு அப்படி கடுங்காது. அதை விட செட்டிபாளையத்தில் வந்து மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்து இது அந்த பாதிப்புகள் ஏற்படாது. மட்டக்களப்பையும் பார்த்து நாங்கள் வந்து அந்த மரங்கள் எல்லாம் விழுந்து கிடந்தது முடிஞ்ச அந்த பலத்த காத்தால வந்து. ஸோ இயற்கை மூலம் நடக்கிறது நம்ம ஒன்றுமே சொல்லலானே. 2004 சுனாமி இது என்ன அதுதானே. இந்த ஒரு புரளி பேஸ்புக்ல பார்த்துட்டு மீண்டும் சுனாமி எச்சரிக்கையா இலங்கைக்கு விடுக்கப்பட்டுள்ளது நாள் வரட்டும். ஓகே, உண்மையில வந்து வீடியோ பார்க்குற நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. இந்த வழியில் போகிறது அந்த வெள்ளம் பார்க்க போகிறோன்னு சொல்லி வீட்டில் யாரை இப்படி வழியாக போனால் எடுத்து செவிலில் 2 போடுங்க போகணும் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொல்லிச்சுன்னா உண்மையிலே. ஸோ அப்படி பார்க்க போய் தான் நிறைய ஆபத்தில் வந்து நடக்கிறது. மட்டக்களப்பு சைட் பக்கம் எப்படி இருக்குன்றதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். ஃபுல்லாக காட்டலை, எங்களோட ஏரியா அதாவது படம் வாங்குற ஏரியாவில் எப்படி இருக்குன்றதை தான் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதே நிலமாக தான் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து ஸோ இருக்குது. அதாவது மழை வந்து அதிகமாக வந்து பெஞ்சு கொண்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஜனவரி மட்டும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சேஃபாக இருந்து கொள்ளுங்க. நான் அதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது கேஜே திவா மற்றும் இந்திரஜித்.